ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் பார்க்கலாமா? ஆலியா காலையிலே பரப்பிட்டு அங்கேயும் இங்கேயும் ஜம்ப் பண்ணிகிட்டு இருந்தா. ஸ்டார்டிங் எங்களுக்கு இப்படி தான் ஆச்சு இன்னைக்கு. ஏன்னா அவளுக்கு ரொம்ப சளி பிடிச்சிட்டு, அவளுக்கும் சரி சாம்க்குமே சரி 2 பேருக்குமே ரொம்ப சளி பிடிச்சிட்டு, அதான் ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு அவங்க 2 பேர்த்தையும் காலையிலே பரப்பிட்டு விட்டுருந்தேன்னா, ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னால் கூட அந்த சின்ன சின்னதாக வெடி இருக்கும் தெரியுமா, பார்க்கறதுக்கு மோதக்கு மாதிரி இருக்கும், அதை போட்டு உடச்சிட்டே இருந்தா. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்திருக்கா. நல்லா சளி பிடிச்சது. ராத்திரி ஆனாலுமே ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு கடையிலேருந்து மெடிக்கல்லேருந்து மாத்திரை வாங்கிட்டு வரும்போது அழுது வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுருக்கா. உங்கள் வீட்லேயும் பிள்ளைகள் இப்படி தான் இருக்காங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எப்படி வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படி சொன்னால் கூட ஹோட்டல்லே உட்காந்துட்டு அப்படி சொல்லி ரொம்ப அழுதான்னு சொல்லிட்டு தான் வாங்கி கொடுத்துட்டாங்க. 5 ரூபா ஐஸ்கிரீம் சின்னது. இதை பாப்பாவுக்கு மாத்திரை, அது சாம்க. அப்புறம் மத்தியானம் சிம்பிளாக தான் புர்ஜியும் சப்பாத்தி பண்ணேன். சாயந்தரம் சாப்பிட்றதுக்கு இது சிப்ஸ் மாதிரி இருந்து வேறு காஃபி குடித்து முடிச்சிட்டேன். ஈவினிங் கொஞ்சம் நல்லா விளாண்டுட்டு இருந்தா. ஏன்னா அப்புறம் சளி மருந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாவா. பிறகு தான் விளாண்டுட்டு இருந்தா. பக்கத்து வீட்டில் இருக்க பிள்ளைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து வச்சு விளாண்டுட்டு இருந்தா. அவங்க அண்ணன் கூட விளாண்டுட்டு இருந்தா. அந்த பக்கத்து வீட்டில் அந்த பிள்ளை பிடிச்சி இழுக்கா பாருங்க, எப்படி என் கூட விளாடுன்னு சொல்லி அந்தால எப்படி இழுத்து 2 பேர்ட்டையுமே இழுத்து இந்த மவுண்டன் எப்படி ஏதோ ஒரு பாட்டு படித்து எல்லோரும் விளாண்டுட்டு இருந்தாங்க. ரெயின்போ இந்த அப்படி ஏதோ ஒன்று சொல்லி பாடி விளாண்டுட்டு இருந்தாங்க. அவன் இருந்தாலும் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தா. அவளுக்கு நல்லா இருந்து ஒரு வாட்டி விளாண்ட பிறகு இன்னொரு வாட்டி இப்படி சொல்லி அவங்கள ஷேர் பண்ணி விளாண்டுட்டு இருந்தா. அதனால் அந்த பிள்ளை வீட்டுக்கு போனோன்னு பாருங்கள், இப்படி தான் அழுது. நம்ம வீட்டுக்குள்ளே யாரையாவது கூப்பிட்டு வந்துட்டு சேட்டை பண்ணுறது, அவங்க வீட்டில் போனோன்னு இப்படி தான் திருப்பி தான் போட்டு அழுதுகிட்டே இருக்குது. பிறகு ராத்திரி பானிபூரி சாப்பிடணுன்னு கொஞ்சம் ஆசையாக இருந்ததுனால நானே பண்ணினேன். பானிபூரி சாப்பிட்டு கொஞ்சம் ஈவினிங் மாதிரி. பிறகு ராத்திரி சாப்பிடல. எங்கள் அப்பா, தம்பி, பாப்பா எல்லோரும் வெடிப்பட ஆரம்பித்தாங்க. சாம்க்குமே சளி பிடிச்சிட்டு. ஏன்னா எப்படி சளி பிடிச்சிட்டு அப்படின்னா, டாக்டருக்கு சொன்னதுங்க என்னென்னா, ரொம்ப புகக்குள்ளேயே நின்றுட்டு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகிட்டு, த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு, அதனால தான் அவனுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டாங்க. அதை இங்கே யாருமே எல்லா பிள்ளைகளுமே வெடிக்கும் போச்சுல ரொம்ப கேர்ஃபுல்லாக வெடிங்க. ஏன்னா அது கையில் சில நேரம் பட்டுரும். அப்படி இல்லைன்னா இவனே மாதிரி ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லோருமே பார்த்து வெடிங்க, சேஃபாக வெடிங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், சக்கரை வெடி வச்சுட்டே இருந்தான். ஆனால் அது வெடிக்கல அவன். பிறகு அவன் நினச்சிட்டான் புஸ்கியாக தான் இருக்கும். புஸ்கினா அப்போது ஒழுங்காக எரியாதது இருக்கும்ல, அப்படின்னு நினச்சி விட்டுட்டான். அன்றைக்கி ஃபுல்லாக கம்ப்ளீட் தான். அப்புறம் இங்கே மும்பையிலனா பிடி பாம்னு ஒன்று வருது. அந்த பாம் தான் நிறைய வெடிக்கான். எங்கள் வீட்டிலலாம் சாம் அதான் நிறைய வெடிக்கான். நீங்கள் எந்த வெடியெல்லாம் நிறைய உங்கள் பிள்ளைக்கு வெடிக்கிறதுக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவள் வேறு இப்போ ஆலியா அங்கேயே நின்றுக்கிட்டான். முன்னால் போய் வெடிக்கவே இல்லை வெடி. இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளையாக தான் வெடிப்பான்னு நினைக்கிறேன். 2வது நான் எடுத்திருக்க வீடியோ 2வது நாள் தீபாவளிக்கு. ஃபர்ஸ்ட் நாளும் முன்னால் ஒரு நாளுக்கு நான் வ்ளாக் போட்டிருக்கேன். சின்னதாக வீடியோ மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். வெடிச்சிட்டே இருக்கும் போச்சில் என்ன இதுன்னா, அவங்க அப்பா என்னமோ செய்வாங்க, பெரிய எடுத்துகிட்டு பெருசாகவே அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நான் அவனுக்கு வெடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவன் ஃபுல்லாகவே எடுத்துட்டான். கையில் வச்சுருந்தாங்க வெடிக்கலன்னு சொல்லி. ஆனால் கீழே போட்டோன்னே அது வெடிச்சிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டே